வேண்டும். இந்த சதிகளுக்கு எதிராகவெல்லாம் மக்களை நாம் கிளர்ந்தெழ வைக்க வேண்டும். இடியும் மின்னலும் இல்லாமல் மழை இல்லை, போராட்டங்களும் சவால்களும் இல்லாமல் வெற்றிகளும் சரித்திரங்களும் உருவாவதில்லை. வரலாற்றை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால், சரித்திரங்களை நம் பக்கம் திருப்ப வேண்டும் என்று சொன்னால், இழந்த உரிமைகளை மீட்க வேண்டும் என்று சொன்னால், பல வகையான ஜனநாயக போராட்டங்களை கையில் எடுக்க வேண்டும். துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் தீர்வுகளை தராது. உணர்ச்சிகரப்பான முழக்கங்கள் மட்டுமே விடைகளாகாது. அறிவுபூர்வமான தளங்களிலே மக்களை ஒன்றிணைக்க வேண்டும். நாம் மட்டும் ஒன்றிணையக்கூடாது. இந்த நாட்டிலே வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஏனைய சிறுபான்மையின மக்கள், ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் என்று அனைத்து தலைமைகளிலிருந்து நமக்கான ஆதரவுகளை ஒன்று சேர்த்து ஒரு வலிமையான இந்தியாவை நோக்கி இந்த மக்களை திரட்டினால்தான் நமக்கான உரிமைகள் கிடைக்கும் என்பதை தான் இந்த 4.5% இடஒதுக்கீடு என்ற மோசடியின் மூலம் நாம் திரும்ப திரும்ப பாடமாக உணர்கிறோம். அந்த மோசடிக்கு சவுக்கடி கொடுக்கும் விதமாகத்தான் வரலாற்று பேரியக்கம் இமயத்தையும் எதிர்க்கும் ஆற்றல் கொண்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நாளைய தினம் காலை 9 மணிக்கு எமது ஆற்றல் மிகு பொதுச் செயலாளர் அண்ணன் ஹைதர் அலி தலைமையிலே சென்னையிலே பிரதமருக்கு எதிராக கருப்பு கொடி, அன்று மாலை காரைக்குடிக்கு வருகை தரக்கூடிய பிரதமருக்கு ஆற்றல் மிகு தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களின் தலைமையிலே கருப்பு கொடி என்று ஒரே நாளில் தமிழகத்திலே 2 இடங்களிலே கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இந்த எதிர்ப்பு இந்தியா முழுக்க தீயாய் பரவ வேண்டும். 25 கோடி நசுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சிறுபான்மையின மக்களுக்கு மத்தியிலே அது தீயாய் பரவி அவர்களுடைய உள்ளங்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக அந்த போராட்டத்தை நடத்துகிறோம். அதற்காக மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல் தமிழக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளில் ஒன்றாக விசுவரூபத்திருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணை விவகாரத்திலும் மத்திய அரசு நாடகமாடி கொண்டிருக்கிறது. அதற்கும் சேர்த்துதான் கருப்பு கொடி. நோக்கம் 1, கோரிக்கை 2. முல்லை பெரியாறு அணை விவகாரம் பச்சை துரோகம். ஒன்று தெரியுமா? மலையாளிகளிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். மலையாளிகள் இந்த துபாயில் உள்ளவங்களாம் அடிக்கடி சொல்லுவாங்க, அவன் மலையாளி இல்லை கொலையாளியுமா. மலையாளிகளுக்கு பேர தந்திரமாக காய்களை நகர்த்துவது எப்படி என்பது அவர்கள்ட்ட தான் கற்றுக்கொள்ளணும். பாருங்க, பிரதமர் அமைச்சகத்தையும் மத்திய அரசையும் இந்த கட்டுப்படுத்தி வைத்திருப்பவர்கள் மலையாளி. எந்த அளவுக்கு என்று சொன்னால் 36 அரசு துறை செயலாளர்கள் மலையாளிகள். இந்தியாவில் வேறு எந்த மொழிக்கு அந்த இது இல்லை. 36 அரசு துறை செயலாளர்கள் மத்திய அமைச்சரவையில். சோனியா காந்தியுடைய டிரைவர் மலையாளி, 10 ஜன்பத்துறை சமையல்காரர் மலையாளி, பிரதமருடைய தனி செயலாளர்கள் ஒருவர் மலையாளி. இவர்களுடைய ஆளுமை தமிழகத்தின் வாழ்வாதாரத்தை வஞ்சித்திருக்கிறது. முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் பச்சை துரோகம். என்ன பச்சை துரோகம்? பாருங்க, 1895 அந்த அணை கட்டப்பட்டது. 999 வருடத்திற்கு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? தடுக்கப்படாமல் தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 3.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவுக்கு விவசாய நிலத்திற்கு, தூத்துக்குடி உட்பட, அதனுடைய பாசன பகுதியில் தூத்துக்குடி உட்பட உண்டு. 3.5 லட்சம் ஏக்கரில் விவசாயம் செழிப்பாக தடையின்றி பயிரிடப்பட வேண்டும். அந்த விவசாயத்துறை அறுவடைகள், அந்த தானியங்களுடைய உற்பத்தியின் பெரும்பகுதி கேரள மக்களுடைய தேவைகளுக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு தொலைநோக்கு. அதாவது தண்ணீரை நீ கொடு, அந்த தண்ணீரின் மூலம் செய்யப்படக்கூடிய விவசாயத்திலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் உன்னுடைய தேவைக்கும் பயன்படும். அல்லாஹ் எவ்வளவு அழகான ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கான் பாருங்க. ஒரு இயற்கை மாற்றம், பரிமாற்றம், ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இது அல்லாஹ்வுடைய நாட்டம். எங்கேயோ பிறந்த ஒரு ஆங்கிலேயன் பாருங்க, ஒரு ஆங்கிலேயன் மனிதாபிமானத்தோடு இந்தியனின் பிரச்சனையை பற்றி கவலைப்பட்டான். ஆனால் இந்தியன் தேசிய ஒருமைப்பாடை பேசிக்கொண்டே தேசிய ஒருமைப்பாட்டுக்கு வேட்டு வைக்கிறான். ஏற்கனவே 152 அடி தண்ணி இருந்துச்சு, அதை 136 குறைச்சாங்க. 136 குறைச்சதுனால தமிழகத்தில் மட்டும் 1.25 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். 152 அடியை 136 குறைச்சான். 1.25 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாலடைஞ்சிருச்சு. இப்ப அதை 136 120 குறைங்கிறான். என்ன ஆகும்? கூடுதலாக 2 லட்சம் ஏக்கர் பாதிக்கப்படக்கூடிய நிலை. அணை உடைய போதுன்னு சொல்லி பீதியை கிளப்புறான். ஒன்று தெரியுமா? அணையை பற்றி ஆய்வு செய்தவர்களுக்கு தெரிந்த ஒரு உண்மை, எந்த ஒரு அணையிலும் ஒரு வினாடிக்கு 250 லிட்டர் தண்ணீர் கசியலாம்.
எந்த அணையிலையும் சரிதான், அதிகபட்சமாக ஒரு வினாடிக்கு 250 லிட்டர் தண்ணீர் கசியலாம் அனுமதி உண்டு. ஆனா முல்லை பெரியாறு அணையில ஒரு வினாடிக்கு வெறும் 45 லிட்டர் மட்டும்தான் தண்ணீர் கசிக்கிறது. அனுமதிக்கப்பட்ட தண்ணீர் கசியும் அளவை விட 1/5 பங்கு அளவுக்கு தான் தண்ணீர் கசிகிறது. ஆனா அணைக்கு ஆபத்து என்று சொல்கிறார்கள். சரி, ஒருவேளை அணை உடைவதாக வைத்துக் கொள்வோம், ஒரு வாதத்துக்கு அணை உடைவதாக வைத்துக் கொள்வோம். அணை உடைந்தால் அணை 106 அடிக்கு மேல் தான் உடையும். 106 அணைக்கு மேல் அணை உடைந்தால் அதிலிருந்து எவ்வளவு தண்ணீர் வெளியாகும்? 6 டிஎம்சி தண்ணீர் மட்டும்தான் வெளியாகும். 6 டிஎம்சி தண்ணீர் வெளியானால் கேரளாவில் 35 லட்சம் மக்கள் தண்ணீரை மூழ்வார்கள் என்று கேரளவாதிகள் போய் சொல்கிறார்கள். அணைக்கு கீழே அழகாக கட்டப்பட்டிருக்கிறது இடுக்கி அணை. இடுக்கி அணை முல்லை பெரியாறு அணையை விட 4 மடங்கு பெரியது. அணை உடைந்தால் 6 டிஎம்சி தண்ணீர் மட்டும்தான் வெளியாகும். முல்லை பெரியாறிலே 70 டிஎம்சி தண்ணீரை சேகரிக்க முடியும். பச்சை பொய் எப்படி சொல்லலாங்கிறத மலையாளிகள்கிட்ட கத்துக்கிறோம். பச்சை பொய் எப்படி சொல்லலாங்கிறத மலையாளிகள்கிட்ட கத்துக்கணும். ஒன்று தெரியுமா, அந்த முல்லை பெரியாறு 7 நதிகள் ஒன்று சேர்ந்து போகுது. 7 நதிகள் ஒன்று சேர்ந்து அரபிக்கடலில் கலக்கும் பொழுது 2300 மில்லியன் கனமீட்டர் தண்ணீர் கடலிலே வீணாய் போகிறது. அதுல வெறும் 18% தான் தமிழ்நாட்டை கேட்கிறோம். அதை விட வைத்திருக்க என்ன தெரியுமா, தமிழக அரசு கேட்பது 126 மில்லியன் கனமீட்டர் தண்ணீர் மட்டும்தான் முல்லை பெரியாறு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, வெறும் 126 மில்லியன் கனமீட்டர் தண்ணீரை மட்டும்தான் தமிழ்நாடு கேட்கிறது. கேரளா தரமறுக்கிறது. தமிழகத்தில் சுமார் 30 லட்சம் மலையாளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வருடத்துக்கு தமிழ்நாட்டிலே புழங்கக்கூடிய தண்ணீருடைய அளவு 5100 மில்லியன் கனமீட்டர். 30 லட்சம் மலையாளிகள் ஒரு வருடம் தமிழ்நாட்டில் 5100 மில்லியன் கனமீட்டர் தண்ணீரை பயன்படுத்துறான். ஆனால் உரிமையாக கேட்கக்கூடிய 126 மில்லியன் கனமீட்டர் தண்ணீரை முல்லை பெரியாறிலிருந்து நமக்கு தரவரிக்கிறான். நதிநீர் விவகாரத்தை பொறுத்தவரை நம்முடைய தலைமை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். உணர்ச்சிகளை தூண்டி இங்கு இருக்கக்கூடிய மலையாளிகளை அடிப்பதோ அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களை தாக்குவதோ முட்டாள்தனம். இத்தகைய கேவலப்பட்ட அரசியல், இனவரியை தூண்டக்கூடிய அரசியல் முற்றிலுமாக கண்டிக்கத்தக்கது. நாங்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் இந்த விவகாரத்திலே பொய்யை சித்திரமாக்கி அதை காட்டி தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரத்தை பறிப்பதை நாங்கள் அனுமதிப்பதில்லை, ஏற்பதில்லை. எனவேதான் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் வேண்டுமென்றே மத்திய அரசு கேரளாவுக்கு ஆதரவாக இருக்கிறது. அங்கு நடைபெறக்கூடிய ஒரே ஒரு இடைத்தேர்தலுக்காக, ஒரு தொகுதி இடைத்தேர்தலுக்காக மத்திய அரசு அப்பட்டமாக நதிநீர் விவகாரத்திலே துரோகம் செய்கிறது. அதற்கும் சேர்த்துதான் நாளைய தினம் நாம் கருப்பு கொடி காட்டப் போகிறோம். எமது மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மையின மக்கள், அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்போது பறிக்கப்பட்டாலும் களத்திலே தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு அரசியல் பேரியக்கமாக எப்போது இவருடைய பணிகளை ஆற்றுவோம். தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரங்கள் எப்போது பறிக்கப்பட்டாலும் அந்த வாழ்வாதாரங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, வஞ்சிக்கப்பட்ட மக்களுடைய ஒப்பற்ற ஒரு அரசியல் பேரியக்கமாக எப்போதும் எங்களுடைய பணிகளை தொடருவோம் என்று கூறி இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த காயல்பட்டினம் சகோதரர்களுக்கும் இங்கு அமர்ந்திருந்த அருமை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நன்றி.